அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான செய்முறை தேர்வுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் சில நாட்களில் வெளியிட உள்ளனர். இந்த செய்முறை தேர்வு எப்படி நடைபெற உள்ளது என்பதை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதற்கு முன்பு நடந்த செய்முறை தேர்வில் ஒவ்வொருவருக்கும் 3 டெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த 3 டெஸ்ட்டுக்கும் தனித்தனியாக மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடந்தது என்பதை பார்த்துட்டு வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும் என டிஸ்கஸ் பண்ணலாம். இதற்கு முன்பு நடந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் பாக்கெட் தைக்க சொல்லி ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண தேவையான சிறிய காட்டன் துணி, துணி தைக்கும் ஊசி, தேவையான அளவு நூல், இந்த 3 பொருட்களும் அவங்களே கொடுத்துடுவாங்க. இந்த பொருட்களை பயன்படுத்தி நாம் அவங்க கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டைமுக்குள்ளே நாம் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நமக்கான சேலஞ்சாக இருக்கும். நாம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஸோ அதை பார்த்துட்டு அதற்கேற்ப அவங்க மார்க்ஸ் நோட் பண்ணிப்பாங்க. பாக்கெட் தைக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டு வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லேயும் இதே டெஸ்ட் ரிப்பீட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. பாக்கெட் தைப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய காட்டன் துணியில் சின்னதாக இப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த பகுதியை தைக்க சொல்லலாம். அல்லது ஒரு சிறிய காட்டன் துணி, அதாவது கசங்கிய துணியை, இது போல் கசங்கி இருக்கும், ஸோ இந்த துணியை இஸ்திரி பண்ண சொல்லி அந்த துணியை மடித்து வைக்க சொல்லலாம். ஸோ இது போன்ற ஏதாவது ஒரு டாஸ்க் வரக்கூடிய எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக செய்யக்கூடிய டாஸ்க்காக தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது தான் நமக்கான சேலஞ்சாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாக்கெட் தைக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதில் ஒரு சிறிய காட்டன் துணி கொடுத்துட்டாங்க. இந்த காட்டன் துணியை இந்த 2 முனையில் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் நம்ம மடித்தோம் அப்படின்னா நமக்கு இது போல் கிடைச்சிடும். இந்த பகுதி மடித்ததுனால இது ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்கும். மற்ற 3 பகுதியும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த 3 பகுதியில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் விட்டுட்டு மீதமுள்ள 2 பகுதியை நம்ம தைக்க போகிறோம். இப்படி தைச்சோம் அப்படின்னா நமக்கு பாக்கெட் ரெடி ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு முதல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய காட்டன் துணியை பாக்கெட் தைப்பதற்கு ஏற்றவாறு மடிச்சுக்கிறோம். 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாக்கெட் தைக்க தேவையான அந்த ஊசி நூலை பயன்படுத்தி ஊசியில் நூலை கோர்த்துக்கிறோம். 3வதாக மடிச்சிருக்கக்கூடிய காட்டன் துணியை இங்கே பாருங்கள், இந்த பகுதி மடித்ததுனால இது க்ளோஸ்டாக இருக்குது. இந்த பகுதி மடித்ததுனால க்ளோஸ்டாக இருக்குது. இந்த 2 பகுதியை தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ அப்படி தைக்கும் பொழுது ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் மீடியம் கேப் மெயின்டைன் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ஸோ அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நாம் பாக்கெட் தைச்சிடுவோம். ரொம்ப நெருக்கமாக தைச்சோன்னா நமக்கு டைம் பத்தாது. ரொம்ப கேப் விட்டு தைச்சாலும் பாக்கெட் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு மார்க் குறைச்சிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மீடியமான கேப் மெயின்டைன் பண்ணி ஸோ அந்த பாக்கெட் தைச்சு முடித்தோம் அப்படின்னா ஸோ அதை பார்த்துட்டு அவங்க மார்க் நோட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பகுதி மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாக்கெட் தைக்கக்கூடிய இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இதற்கு முன்பு நடக்கும்பொழுது ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் பேட்ச்சில் இது ரிப்பீட் ஆகலை. சரிங்களா? செகண்ட் பேட்ச்சில் வேறு ஒரு டெஸ்ட்லாம் இதை மாற்றி அப்படியே வேறு டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் கண்டிப்பாக இது இருக்காது. ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாஸ்க்காக தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது தான் நமக்கான சேலஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தோரணம் கட்ட சொல்லி ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு மாயிலை தோரணம், ஸோ இது போல் வேறு ஏதாவது ஒரு டெஸ்ட் ரிப்பீட் ஆகலாம். சரிங்களா? வெற்றிலை தோரணம், ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தேவையான அளவு, தோரணம் கட்ட தேவையான அளவு நூல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பொருளை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்ட வெற்றிலையில் காய்ந்த வெற்றிலை இருந்தால் அதை அகற்றிவிட வேண்டும். ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி இருந்தது இதற்கு முன்பு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த வெற்றிலையில் காய்ந்த வெற்றிலை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் தோரணத்தில் கட்டிடக்கூடாது, அதை எடுத்து தனியாக வச்சிடணும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தோரணம் கட்ட தேவையான நூல் கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை யூஸ் பண்ணி நாம் தோரணம் கட்ட போகிறோம்.
தோரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலையோட காம்பு பகுதி இருப்பாங்க. இதுதான் வெற்றிலை அப்படின்னா, இதுதான் வெற்றிலை அப்படின்னா இந்த காம்பு பகுதியில் நம்ம முடிச்சு போட்டு தோரணமாக கட்டுறோம். சரிங்களா? இந்த காம்பு பகுதியை மட்டும் தான் நாம் முடிச்சு போட்டு தோரணமாக கட்ட போகிறோம். அப்படி கட்டினா தான் வந்து கொடுத்த டைமுக்குள்ளே நாம் அந்த தோரணத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெற்றிலையை வந்து மடிச்சுப்பாங்க, சுருட்டுருவாங்க. மடிச்சுட்டு ஸோ இந்த ஷேப்பில் வந்து வர மாதிரி மடித்து இந்த இடத்துல முடிச்சு போடுவாங்க. அப்படி மேலே முடிச்சு போட்டு கட்டுவாங்க. ஸோ அப்படி கட்டுறோம் அப்படின்னா நமக்கு டைம் ஆகும். அதனால் வெற்றிலையோட காம்பு பகுதியை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை முடிச்சு போட்டு தோரணமாக கட்டுறோம். ஸோ அப்படி கட்டும் பொழுது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததில் ரொம்ப கேப் விடாமல் சேம் கேப் இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிலையை வந்து வைக்கணும். ஸோ அந்த கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதே போல் ரொம்ப நெருக்கமாக வந்து இல்லாமல் சரியான அளவில் வந்து வெற்றிலை வச்சு கட்டியிருக்கணும். வெற்றிலையை வந்து வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, மீதமாகவும் வைக்கக்கூடாது. இருக்கிற எல்லா வெற்றிலையும் ஸோ அந்த தோரணத்தில் அடங்குற மாதிரி எல்லாத்தையும் கட்டிடணும். அதே போல் நூலுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த நூலோட அளவை பொறுத்து நாம் அந்த வெற்றிலையை வந்து யூஸ் பண்ணணும். மீதமாகவும் வைக்கக்கூடாது, ஸோ அதிகமாகவும் ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்து தோரணம் கட்டுங்க. ஸோ இதை ஒரு முறை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா படத்துடன் காண்பித்த பெயர்களை எழுதுகள். ஒரு சார்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய பெயர்களை ஒரு முறை பார்த்துட்டு அதன் பிறகு மறைச்சதுமே ஸோ அந்த சார்ட்டை வந்து மறைச்சிடுவாங்க. நீங்கள் பார்த்த அந்த படத்தோட பிக்சரோட நேம்லாம் வந்து அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த சார்ட்டில். ஸோ அதை வந்து அதை வந்து எழுத சொல்லுவாங்க. உங்களுக்கு A4 ஷீட் கொடுத்துட்டு அதை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த 100 கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85+ இருக்கிறவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ 85+ இருக்கிறவங்க சேஃபான ஒரு மார்க்காக தான் சொல்லியிருக்கேன். 80+ இருக்கிறவங்க கூட வாய்ப்பு இருக்குது. சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 75+ இருக்கிறவங்க கூட, அதாவது 75 to 80 இருக்கிறவங்கள கூட கூப்பிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? சேஃபான ஒரு மார்க்கை தான் நான் 85+ சொல்லியிருக்கேன். இதுலேயும் சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 89 இந்த ரேஞ்சில் எடுத்தவங்கள கூட கூப்பிட மாட்டாங்க. ஓகேவா? சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 76 இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டுருவாங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வேகன்சி பொறுத்து, ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காம்படிஷன், ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க்ஸை நினச்சி யாரும் வந்து பயப்பட வேண்டாம். சரி, அடுத்த ஸ்டேஜ் போவோமா அப்படிங்கிற தயக்கம் வேண்டாம். இன்னும் சில நாட்களில் செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. ஸோ அதை பார்த்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. சரிங்களா? செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் சில நாட்கள்லேயே வந்துடும். கட் ஆஃப் மார்க்ஸை நினச்சி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே. ஸோ A4 ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கொடுத்துருவாங்க. A4 ஷீட் கொடுத்துருவாங்க. இந்த ஷீட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதன் பிறகு நீங்கள் சார்ட்டில் வந்து பிக்சர்ஸ் வித் நேமோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். 1 2 3 ஸோ அது போல் போட்டு எழுதணும். ஒரு 20 to 25 நேம்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நேம் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க என்பதை பார்த்துட்டு ஸோ அதற்கேற்ப அங்கேயே உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க, நோட் பண்ணி வச்சுடுவாங்க. A4 ஷீட் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து காட்டுவாங்க. வெஜிடபிள்ஸே இருக்காது. ஸோ எது வேணாலும் கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வெஹிக்கல்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சார்ட்டில் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் பாக்கெட் தைக்க சொல்லி டாஸ்க் பார்த்தோம். இந்த பாக்கெட்டுக்கு பதிலாக கிழிந்த துணியை வச்சு அதை தைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி சொல்கிறேன், பாக்கெட்டை பேஸ் பண்ணி. அதே போல் ஒரு கசங்கிய துணியை வந்து ஐரன் பண்ணி மடிக்க சொல்லுவாங்க
அப்படி இல்லைன்னா பட்டன் ஏதாவது தைக்க சொல்லுவாங்க. ஸோ இது போல் வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு வந்து ரிப்பீட் ஆகலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தோரணம் பார்த்தோம், வெற்றிலை தோரணம். இந்த வெற்றிலை தோரணம் பதிலாக மாயிலை தோரணம் கொடுக்கலாம், இல்லை வேற ஏதாவது டாஸ்க் வேணாலும் கொடுக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டை காட்டிட்டு அந்த சார்ட்டில் இருக்கிற நேம் வந்து நாம ஃபில் பண்ணணும், ஸோ எழுத சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சார்ட்டில் ஸோ இதற்கு முன்பு நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒரு பேட்சுக்கு கொடுத்துருந்தாங்க, இன்னொரு பேட்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு பேட்சுக்கு வந்து வெஹிக்கல்ஸ் நேம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சார்ட்டில் வந்து காண்பிக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற நேம்லாம் நாம் ஒரு முறை ரீட் பண்ணிக்கணும். ஸோ அதை மறைச்ச பிறகு அந்த நேம் ஃபுல்லாக நாம் A4 ஷீட்டில் ஃபில் பண்ணணும், எழுதணும். சரிங்களா? இது வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். இது போல் குறிப்பிட்ட சார்ட்டை சிறிது நேரம் நீங்கள் பார்க்கும்படி காண்பித்து மறைத்து விடுவர். அந்த சிறிது நேரத்தில் சார்ட்டில் காண்பித்த படங்களின் பெயர்களை நன்றாக படித்துக் கொள்ளவும். சரிங்களா? ஸோ இது போல் சார்ட் வந்து காட்டும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச பிக்சர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நேம் மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க. அதாவது லெமன், டொமேட்டோ, பீட்ரூட்டு, கேரட்டு, காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, ஆனியன், பிரிஞ்சால், ஜிஞ்சர், மஷ்ரூம். ஸோ இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச வெஜிடபிள்ஸ் முதல்ல பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதன் பிறகு ஸோ தெரியாத நேம்லாம் வந்து ரீட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ மொத்தமாக ரீட் பண்ணிவிட்டு அதன் நம்ம ரீட் பண்ணி அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே, அதாவது ரீட் பண்ணி முடிச்சிட்டோம், மறைச்சதுமே நாம் எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்ததை அப்படியே நம்ம எழுதுறோம். சரிங்களா? அதனால் மறக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் சார்ட்டில் என்ன நேம்லாம் பார்த்துருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே உங்களுக்கு சடனாக ஞாபகம் வந்துடும். அதை அப்படியே எழுதிட்டே வரீங்க, அவ்வளோதான். A4 ஷீட்டில் இருக்கிற நேம் ஃபுல்லாக எழுத போகிறீங்க. இல்லாத ஃப்ரூட்ஸ், இல்லாத வெஜிடபிள்ஸ் நேம் வந்து எழுதக்கூடியது. சார்ட்டில் இல்லாத நேம் வந்து எழுதுனீங்க அப்படின்னா மைனஸ் மார்க் இருக்குது அப்படின்னு இதற்கு முன்பு எக்ஸாம் போனவங்க சொன்னாங்க. சரியா? இப்போ நம்ம வந்து இதில் இல்லாத வெஜிடபிள் நேம்ஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா மைனஸ் மார்க் இருக்குது. 20 வெஜிடபிள்ஸ் நேம் எழுதுகிறோம், கரெக்டாக எழுதியிருக்கோம். அதில் 18 தான் கரெக்டாக இருக்குது, 2 வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதியிருக்கோம். இல்லாத ஒரு நேம் எழுதிட்டோம் அப்படின்னா 18 மைனஸ் 2, ஸோ அப்போ 16 மார்க் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அது போல் மைனஸ் மார்க் இருக்குது. அதனால் சார்ட்டில் என்ன நேம் காட்டுறாங்களோ அதை மட்டும் எழுதுங்க. கண்டிப்பாக அந்த சார்ட்டு டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இதற்கு முன்பே கேட்டுட்டாங்க, அதனால் மிக்ஸ் பண்ணி இந்த டைம் வந்து வேறு விதமாக கேட்கலாம். ஸோ அந்த 3 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குமே 3 டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். 3 டாஸ்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துடுவாங்க. அந்த டாஸ்க்கை வந்து அவங்க கொடுத்த டைம்குள்ளே நாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அங்கேயே உங்களுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க. சரிங்களா? கட் ஆஃப் மார்க்ஸ் நினச்சி யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.